السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம்களும் அதே போன்று இருந்தார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நபிமார்கள் பல வருடங்கள் காத்திருப்புக்கு பின் அவர்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் துஆக்களை அதிகமாக கேட்போம். யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கும் பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கலபத்தில் அது வ ஷமாதத்தில் அஅதா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கலபத்தில் அது வ ஷமாதத்தில் அஅதா. யா அல்லாஹ், கடன் சுமையிலிருந்தும் எதிரிகளின் அடக்குமுறைகளில் இருந்தும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு துஆ. கடனிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ. இதனை நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவார்.